குரலி வித்தையா? என்னது குரலி வித்தையா? ஆமா, நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு. ஏன் கரண்டி வச்செல்லாம் கிண்ட முடியாதோ? காய்கறி எல்லாம் ஹை ஜம்ப் குதிச்சிட்டு இருக்கு. அதுவா? அது ஒன்றும் இல்லை டோரா. நேற்று குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருந்தேனா, அப்போ தாமு சார் இருக்கார்ல, அவர் ஒரு குக்குக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதான் நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணிட்டு இருக்கேன். தாமு சார் சொல்லி கொடுத்தாருன்னா அந்த மாதிரி குக்கெல்லாம் வேணா ட்ரை பண்ணலாம். உங்களை மாதிரி மக்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்றீங்க? ஐயோ சாரிம்மா, ஒரு ஃப்ளோல ரைமிங்ல வந்துருச்சு. டோரா, வர வர வாய் உனக்கு ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு, பாத்துக்க. மாமா சத்தியமா வேணும்னு சொல்லலமா, ஒரு ஃப்ளோல ரைமிங்காக அப்படியே வந்துருச்சுமா, சாரிமா. ஆமா, என்னமா திடீர்னு என்ன டோரான்னு கூப்பிடுறீங்க? ஏமா, ஒரு கால் டவுசரையும் ஒரு கேஜுவன் பிள்ளை பேக்கையும் மாட்டி விட்டா அப்படியே டோரா மாதிரி தான் இருப்பேன். எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாமே, அதுவும் பர்டிகுலரா உன் மண்டையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு டோரா ஞாபகம் தான் வருது. அதுலயும் அங்க 2 முடி நட்டுக்கிட்டு விரிச்சுக்கிட்டு இருக்கு பாரு, அதுதான் அங்க ஹைலைட்டே. மலரம்மா. தன்மை, வாமா, ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்து தரவா? ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ரூம்லயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, அதான் சும்மா நடக்கலாமேன்னு வந்தேன். கிச்சன்ல நீங்க 2 பேரும் நின்னுறத சவுண்ட் கேட்டுச்சு, அதான் வந்து பார்த்தேன். ஏய், உங்க மாமியாருக்கு என்ன பார்த்தா டோரா மாதிரி தெரியுதான். அதுலயும் ட்ரௌசரையும் பேண்ட் சட்டையும் மாட்டினா அப்படியே டோராவே தானோ. அதேனடி உங்க மாமியாரு வார்த்தைக்கு வார்த்தை மாமியாரே மாமியாரே எனக்கு கத்துவியே, அப்புறம் என்ன உங்க மாமியார்னு எனக்கு மட்டும் சொல்ற? ஆமா, மலரம்மா சொன்னது உண்மைதான். உன் மண்டை அப்படித்தானே இருக்கு. ட்ரௌசரையும் உங்க பேக்கையும் மாட்டினா நீ அப்படியே டோரா மாதிரி தான் இருப்ப. ஹோ, எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? நான் டோரானா உங்க பையன் இந்திரன் இருக்கானே, அவன் தான் அந்த குரங்கு புஜ்ஜி. அப்புறம் மலரம்மா, நீங்க யாரு தெரியுமா? அப்பப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பாட்டு பாடுறப்ப 3 கேரக்டர் வந்து டின் 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 அப்படின்னு வாசிச்சுட்டு போவோம்ல, அதுல ஒரு கேரக்டர் நீங்க, அப்பா, அப்புறம் சந்திர மாமா. அப்பாடியோ, நம்மள மறந்துட்டோம். அது சரி. அப்புறம் தான் மலரம்மா மெயின் கண்டென்ட்டே இருக்கு. உங்க அக்காவுக்கு என்ன வச்சிருக்கீங்க? குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது. அந்த குள்ளநரி தான் நம்ம தன்மை. ஐயோ, ஏமா புள்ள பாவம். ஏய் பொடி வெண்ண, எதுக்குடி என்ன சொல்ற? நீ மட்டும் ஹீரோயின் கேரக்டர் டோரா, நான் மட்டும் சைடுலயும் மொக்க கேரக்டர் குள்ளநரியா? ஆமா, நான் தான் இங்க பேக் பேக்லாம் வச்சுக்கிட்டு மேப் 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 நான் தான் மேப் நான் தான் மேப் நான் தான் மேப்னு சுத்திக்கிட்டு இருக்கேனா? நீங்க தானேடி சொன்னீங்க நான் தான் டோரா மாதிரி இருக்கேன்னு. ஏய், மறுபடியும் சொல்லு. உள்ள குட்டி அசைறாண்டி. யாருன்னு தெரியல, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் நல்லாவே அசைறாங்க. அதுவும் நீ டோரா, உன்னோட வாய்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது நல்லா ரியாக்ட் பண்றாங்கடி. ஏய் தன்மை, என்னடி சொல்ற? நான் பேசினதுக்கு இப்ப ரியாக்ட் பண்ணாங்களா? ஏய், நான் போய் சொல்லலடி. நீ பேசிட்டு இருக்கும்போது நல்லாவே ரியாக்ட் பண்ணாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சது. அப்படியே மேலெல்லாம் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்படியா? ஐயோ அழகு. நிம்மதி, மறுபடியும் பேசுடி, எப்படி இருக்குன்னு பாப்போம். சரிம்மா. ஹே செல்லோ, சிட்டி மறுபடியும் பேசுவேன், நீங்க மறுபடியும் அசையணும், ஓகேவா? டோராவின் பயணங்கள் மேப் 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 நான் தான் மேப் நான் தான் மேப் நான் தான் மேப் நான் தான் மேப் 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 மேப். ஏய் குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது. டின் 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 டின். ஹே தன்னானி தாரே தானிந்தாரோ தானே தானேனோ. ஹே தன்னானி தாரே தானிந்தாரோ தானே தானேனோ. ஹே தன்னானி தாரே தானிந்தாரோ. ஏய் ஆமா தன்மை, ரியாக்ட் பண்றாங்கடி நான் பேச பேச. ஏய் அழகா இருக்கடி. நிம்மதி, இன்னும் கொஞ்சம் பேசுமா? சரிங்கம்மா. செல்லக்குட்டீஸ், இங்க நம்ம போறோம் டோராவோட வீட்டுக்கு. டோராவோட வீட்டுக்கு போறதுக்கு நம்ம எதெல்லாம் கடந்து போகணும்? காடு, மலை, டோராவோட வீடு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. காடு, மலை, டோராவோட வீடு. ஏய் இங்க பாருடி, அதிசயமா இருக்கு. நான் பேச பேச அசைஞ்சிட்டே இருக்காங்கடி, அழகா இருக்குல்ல? ஆமாண்டி, நீ ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே ரொம்ப அசைஞ்சாங்க. 2 பேருமா இல்ல ஒருத்தர் மட்டுமான்னு தெரியல, ஆனா அழகா இருக்குல்ல? செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு டோரானா இப்பவே பிடிக்குதா? நீங்க வெளியே மட்டும் வாங்க, வீடு ஃபுல்லா டோரா புஜ்ஜின்னு எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம், ஓகே? ஒரே ஒரு வாட்டி மறுபடியும் சொல்றேன்டி. டோராவின் பயணங்கள், எங்க நம்ம போறோம்? இங்க பாருடி, எவ்வளவு அழகா அசைறாங்கன்னு. ஏய் எப்படிடி நம்ம பேசுறதெல்லாம் கேட்குமாடி உங்களுக்கு? எல்லாமே கேட்குமா? நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன பண்றோம், எல்லாமே கேட்கும். அதனாலதான் இந்த டைம்லலாம் நிறைய சொல்லித்தர சொல்லுவாங்க. தன்மை, நீ நல்ல பாட்டு கேளு, அப்புறம் நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படி. அப்புறம் அவங்களுக்கு நிறைய பேசு, அவங்க கிட்ட பேசு. நீ இப்படி வளரணுமா, இப்படி வளரணும் தங்கம், அப்படிலாம் பேசு. அவங்க எல்லாரும் அவங்களுக்கு வந்து கேட்கும்டா நீ பேசுறது.
ஆமாம்மா, கொஞ்ச நாளாவே நான் பேசிட்டு தான் இருக்கேன். நான் சொல்லிட்டே இருப்பேன், உங்க 2 பேருக்கும் வெளியே சித்தி பாட்டி தாத்தான்னு எல்லாருமே இருக்காங்க, உங்க எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்தாலே நாங்களாம் நல்லா தாண்டி பார்த்துப்போம். அதெல்லாம் விடு, நல்லா எஜுகேட் பண்ணு. அதாவது இந்த திருக்குறள், அப்புறம் வந்து என்ன சொல்றது, இந்த நேஷனல் ஃபிளார் என்ன, அப்புறம் இந்த தேசிய பறவை என்ன அப்படி கேட்கறது, அந்த ஜிகே கொஸ்டின்ஸ் மாதிரிலாம் நிறைய சொல்லிடி. நீ நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படி. அவங்களுக்கு வந்து கேட்கல இரு, என்னோட காலேஜ் லைப்ரரியிலேருந்து உனக்கு நிறைய புக்ஸ் எடுத்துட்டு வரேன். என்ன சொல்றது, நல்ல பயோகிராஃபி புக்ஸாக படி. நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறுலாம் இருக்கும்ல, நிறைய பேர் சாதிச்சவங்களோட வாழ்க்கை வரலாறு, அதெல்லாம் நிறைய படி. அப்பதான் அவங்களுக்கு போய் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். சரிடி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் இந்த விஷயத்தை சந்துரு கிட்ட சொல்லிட்டு வரேன். கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. போய் சொல்லிட்டு வாமா. நிம்மதி, சொல்லுங்கம்மா. இப்போ தன்மையை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்லம்மா. 1க்கு 2 குழந்தை பெற்றுக்க போறா. நம்ம வீட்டில் 2 குட்டீஸ் வர போறாங்கல்ல. ஆமாம்மா. இப்ப பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இந்த மாதிரி படைப்பெல்லாம் பார்க்கும்போது தான் ஐயோ ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமாம்மா, எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். இந்த சந்தோஷத்தை தன்மை எப்படி உணர்ந்து ரசிக்கிறாளோ அதே மாதிரி நீயும் உணர்ந்து ரசிக்கணுமா. நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். நீயும் இந்திரனும் எப்போ இதே மாதிரி எனக்கு இன்னொரு பேர குழந்தைய பெற்றுக் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சீக்கிரமாகவே நடந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. அம்மா, நான் நம்பிக்கை கொடுத்து உங்களை ஏமாற்ற விரும்பல. இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி எந்த பிளானும் பண்ணலம்மா. என்னம்மா இது, பிளான் பண்ணல நீ இதை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை? இந்த காலத்து பிள்ளைங்களாம் ரொம்ப மோசம். இதுக்கெல்லாமா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க? ஓரளவுக்கு பிளானிங் இருந்தா ஓகே. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிளான் பண்றதுனால இப்போ என்ன குறைஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் குழந்தைங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. அவங்களெல்லாம் பார்க்கும்போது கூடவா உங்களுக்கு இதெல்லாம் தோணல? புரியுதுமா, ஆனா என்ன பண்றது, இந்திரன் தான் அதை பத்தி ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினா, அதான் நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன், அந்த சனமாடுக்கு என்ன பிரச்சனையா? தெரியலம்மா, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பிளான் பண்ணிக்கலாம்னு சொன்னா, நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டியா? இரு, நான் அவனை போய் கேட்கறேன். ஐயோ அம்மா, ஏமா இதெல்லாம் போய் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், விட்டுடுங்கம்மா. இதெல்லாம் சும்மா லேஸ்ல விடக்கூடாது தன்மை. என்னதான் பிரச்சனை? ஏதாவது ஒண்ணுனா சொல்லாதானே தெரியும். ஒரு பிரச்சனையும் இல்ல, அதான் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாச்சுல, அப்புறம் என்ன அவனுக்கு? சரிம்மா, நான் மறுபடியும் இந்திரன் கிட்ட பேசுறேன். இந்த பிளானை நாங்க 2 பேரும் தனியா ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம்ல, அப்ப எடுத்தது. அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்ல. நான் மறுபடியும் ஒரு வாட்டி இந்திரன் கிட்ட பேசி பாக்குறேம்மா. நீங்க கோவப்பட்டு அவன்கிட்ட போய் கத்திட்டு இருக்காதீங்க. அப்புறம் மலரம்மா, எனக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் கிடைக்குமா? என்னம்மா சொல்லு. இல்ல, அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுக்கு போகவே இல்லை. அப்பாவும் எங்கள்கிட்ட பேசாம இருந்தாரா, அதான் போல. இப்போ அப்பா பேசிட்டார்ல, நான் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல போய் இருந்துட்டு வரவாமா, அதுக்கு தான் பெர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டேன். என்ன கண்ணு, இதுக்கெல்லாமா பெர்மிஷன் கேப்ப? உங்க வீட்டுக்கு போய் நீ இருக்க போற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு. நீ எப்போ போறதா இருந்தாலும் நான் போயிட்டு வரேன் நீ சொன்னா மட்டும் போதும். என்கிட்ட வந்து போகவா வேணாமான்லாம் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா ஒன்னே ஒன்று கண்ணு, சொல்றதையும் தப்பா எடுத்துக்காத. எனக்கு நீயும் தன்மையும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும் கண்ணு. வீட்டில் ஏதோ ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எங்க போனாலும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க கண்ணு. தோ இப்ப கூட பாரு, ஒரு 10 நிமிஷமா சும்மா தான் சமைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் போர் அடிச்சுட்டு தான் இருந்தது. நீங்க 2 பேரும் வந்தீங்க, அரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. கலகலகலன்னு இருந்துச்சு. அதுக்காக தான் சொல்றேன், எனக்குமே நீங்க இருந்து பழகிருச்சா, அதனால லைட்டா போர் அடிக்குது. ஆமாம்மா, நாங்களும் வெளியே போனா கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணுவோம். அதனால எங்க போனாலும் சீக்கிரம் வந்துடுறோம். நான் ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு வந்துடவா? சரிம்மா, ஆனா ஒரு வாரத்துல வந்துரு. அப்புறம் அம்மா வேற வந்து தன்மைக்கு வளைகாப்பு போட்டுட்டு தன்மையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்ப நீ என் கூட தான் இருக்கணும், தன்மை அங்க இருக்கணும், ஓகேவா? கண்டிப்பாமா, நான் இங்கே இருக்கேன், தன்மை அங்க இருக்கட்டும். சரிம்மா. அம்மா என்னைக்கு கிளம்புற? இன்னைக்கு சாயந்தரம் தாம்மா. அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசி கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஐயோ, ஏமா அம்மா வளைய விடுற? வா, நம்ம 3 பேரும் போவோம். நானும் நீனும் இந்திரன் 3 பேரும் போவோம். உங்க 2 பேரும் விட்டுட்டு நான் மட்டும் வந்துடுறேன். டிரைவர் போட்டு கார் எடுத்துட்டு போவோம். சரிங்கம்மா, அப்ப நான் அம்மாவை ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லிடுறேன். சரிம்மா. அத்தை, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்குறேன். கேளுமா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் ஜனனியோட அப்பாக்கு என்னதான் ஆச்சு, எப்படி இறந்தாரு? ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு மட்டும் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என்னன்னு இப்ப வரைக்கும் சொல்லல, அதான் கேட்டேன். நாளைக்கு ஜனனி அப்பாவோட நினைவு நாள். இந்த பிள்ளைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த கொடுமைக்கு அப்புறம் நான் எப்படியாவது செத்துறணும்னு நிறைய விதத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா சாய் முகமும் ஜனனி முகமும் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, அப்புறம் நானும் இல்லைன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? அதை நினச்சி நான் அவங்களுக்காகவே இத்தனை நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் அவங்களுக்காக வாழுவேன். அவங்க 2 பேரையும் ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன், செத்துருவேன். அத்தை, ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? ஐயோ, நீங்க நல்லா இருந்தீங்க. தேவையில்லாம நான் தான் உங்கள்கிட்ட நிறைய ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அத்தை சாரி அத்தை, ப்ளீஸ். பரவாயில்லம்மா, நீ ஞாபகப்படுத்தலைனாலும் இந்த விஷயங்கள்லாம் என்னால் மறக்கவே முடியாது.
என் வீட்டுக்காரும் நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவரை என் வீட்டுக்காரனை சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் கூச்சமா இருக்கு. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா லவ் பண்ணோம். வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. 2 பேர் வீட்டையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி சமாதானப்படுத்தி வச்சோம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து எங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். நாங்கள் போகாத இடமே இல்லை. என்னைய சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் சாய்க்கு கன்சீவ் ஆன நாள்ல இருந்து குழந்தை பிறக்கிற நாள் வரைக்கும் எல்லா நாளுமே ஒரு நாள் கூட விடாம சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எனக்கு பையன்தான் பிறக்கும், பையன்தான் வேணும்னு. ஆனா கடைசியில கடவுளோட ஆசீர்வாதத்தால எனக்கு நல்ல ஒரு தேவதை கிடைச்சிருக்கா. அதுதான் சாய் பிறந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். என்னடா அது பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு, அவங்க அப்பா எப்படி ஏத்துப்பாருன்னு நினைச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. வந்து பார்த்தாரு. பார்த்தோன்னே சாய் அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா. அந்த சிரிப்புல அப்படியே மயங்கிட்டாரு. அப்படியே அவ கையில தூக்கி அவளை கொஞ்சம் கொஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனேன். குடும்பமா எல்லாரும் வந்தாங்க. எங்க அம்மா அவங்க அம்மான்னு எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தோம். அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அப்புறம் சாய்க்கு 1 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும்போது மறுபடியும் ஜனனிக்கு கன்சீவ் ஆனேன். அப்பயும் மறுபடியும் ஆரம்பிச்சாரு. கன்சீவ் ஆன நாள்ல இருந்து ஜனனி பிறக்கிற வரைக்கும் அது பையன் தானே. ஆனா அப்ப நான் சாய்க்கு விட ஜனனிக்கு ரொம்ப பயந்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்துருச்சு. அடுத்ததும் பொண்ணா இருந்தவர் என்ன பண்ணுவாரோ என்ன சொல்லுவாரோன்னு நினைச்சு ஒரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜனனி பிறந்த அன்னைக்கு மறுபடியும் வந்து பார்த்தாரு. ஆனா சாய்க்கு இருந்த சந்தோஷம் ஜனனி கிட்ட அவருக்கு இல்லை. அப்பதான் அவருக்கு ஆதித்யாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஜனனி சாயை விட ஆதித்யானா அவருக்கு உயிர். ஏன்னா அவருக்கு பையனா ரொம்ப பிடிக்கும். நான் தான் ஜனனியும் சாயையும் பார்த்துப்பேன். அவங்க 2 பேரையும் நான் தான் வளர்த்தேன். ஆனா இவர் ஆதித்யா மேலதான் உயிரா இருப்பாரு. எப்போதுமே ஆதித்யா எங்க வீட்லயே தான் இருப்பான். கூட்டிட்டு வந்து வச்சுக்குவாரு. அதே மாதிரி அவங்க வீட்லயே போய் அவரும் இருப்பாரு. இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்புறம் சாயும் ஜனனியும் நல்லா வளர்ந்துட்டாங்க. சாய்க்கு ஒரு 10 வயசு இருக்கும், ஜனனிக்கு 8 வயசு இருக்கும். 2 பேருக்கும் 2 வருஷம் கேப். அப்போதான் அந்த விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம்? அவரு குடி பழக்கத்துக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாரு. அந்த அடிமையில இருந்து எங்களால அவரை மீட்டுக்கு கொண்டு வரவே முடியல. அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அப்ப நிலா, லூசானி, அவங்களே அவங்க வீட்டுல அழுவாங்கன்னு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தா அவங்க கிட்ட போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு குறைஞ்சு கேட்டுட்டு இருக்க. பைத்தியம் அவளுக்கு. இல்ல, நான் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு கேட்கல. அவங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க போல. ஆதி, நிலாவை திட்டாதப்பா. அவ எதுவும் கேட்கல. நானா தான் அவகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்படி சித்தி? இவ எதுவுமே கேட்காம நீங்களும் அவகிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க? இல்ல, நானா தான் கேட்டேன். சாதாரணமா தான் கேட்டேன். எனக்கும் என்ன விஷயம்னு தெரியாதுல்ல. நீங்களாம் ரியாக்ட் பண்றத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சாரி, நான் தெரியாம ஏதோ கேட்டுட்டேன். சரி, பரவாயில்ல. ஆனா இதுக்கப்புறம் இதை பத்தி தயவு செஞ்சு பேசாத, புரியுதா? புரியுது. இதுக்கப்புறம் இதை பத்தி பேச மாட்டேன். அத்தை, சாரி அத்தை. நான் தெரியாம உங்களுக்கு பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சாய், ஜனனி, அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். சரிண்ணா. அம்மா. சாய், ஜனனி, எங்க 2 பேரும் எதுக்காக இங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டுல இருந்தா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. உங்க 2 பேருக்காகவாது நான் இனிமே அழக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்காக இவ்வளவு பண்றீங்க. உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனாம்மா. அம்மா, நீ எங்களுக்காகவாது இனிமே அழக்கூடாதுமா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. அவர் இறந்து ஒரு மாசம் இருக்கும். நீ ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கிறதுக்காக சாரி எல்லாம் எடுத்து ஃபேன்ல மாட்டிக்கிட்டு இருந்த. அப்ப நானும் ஜனனியும் கீழே நின்றுட்டு இருந்தோம். நான் உன்னையவே பார்த்துட்டு இருந்தேன். ஜனனி கீழே பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்ப நீ எங்களை பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு அந்த புடவைய மறுபடியும் ஃபேன்ல இருந்து கழட்டிட்டு எங்க 2 பேரையும் வந்து கட்டி பிடிச்ச. அப்ப அந்த நிமிஷம் உனக்கு எங்க 2 பேரையும் பார்த்து ஒரு தைரியம் வந்துச்சுல. அந்த தைரியத்தோடயே கடைசி வரைக்கும் இருமா. நாங்க 2 பேரும் உனக்காக இருக்கோம்மா.
எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்டா. tan தீட்டா, cos தீட்டா, sin தீட்டா, tan ஸ்கொயர், sin ஸ்கொயர், cos ஸ்கொயர், அது மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நீ மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் உனக்கு சம்ல சால்வ் பண்ண முடியும். சரியா? சரிதா எத்த நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் 2 சம்ம கரெக்டா போட்டிருக்கேன் த. எனக்கு இந்த ஸ்டெப் எல்லாம் ஸ்கூல்ல சொல்லியே தரல த. டேய் சொல்லி கொடுத்துருக்காங்கடா, நீ கவனிக்கலன்னு சொல்லு. மேம் பாரு கரெக்டா எல்லா ஸ்டெப்ஸும் எழுதிருக்காங்க. ஓ அப்ப நான் தான் கவனிக்கலையா? கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்கன்னா 60 பேருக்கும் காமனா தான் நடத்த முடியும். ஒரு ஆளுக்கு மட்டும் இப்படி உட்காந்து சொல்லி கொடுத்தா இருக்கிற 60 பேருக்கும் 60 மிஸ் போடணும். ஆனா இப்படி சொல்லி கொடுத்தாதான் தான் நல்லா புரியுது. சுபா ஏய் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 பேரும் ரொம்ப நேரமா உட்காந்து மேத்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாமா இரு மாமா, இப்பதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நானே 2 சம்ம ஃபுல்லா போட்டிருக்கேன்னா பாத்துக்கோ. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. டேய் மணி நைட்டு 10:30 மணிடா. இதுக்கு மேல எல்லாம் கண்ணு முடிச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. உன்னை யார் மாமா உட்காந்துருக்க சொன்னது? நீ கண்ணை மூடி படுத்து தூங்க. நாங்க தானே படிச்சுட்டு இருக்கோம். டேய் லைட் எல்லாம் போட்டா தூக்கம் வராதுடா. சரி அப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ தூங்கு. நானும் அத்தையும் எங்க ரூம்ல போய் படிச்சுக்கிறோம். என்னது அத்தையை கூட்டிட்டு போறியா? மூச்ச பேத்துருவேன் போடா. என்னாலும் தனியா தூங்க முடியாது, எனக்கு பயமா இருக்கும்பா. அத்தை வந்து 1 வாரம் தான் ஆகுது. இத்தனை வருஷமா எப்படி தூங்குன? அது அவ தூங்குறப்ப மட்டும் இங்க வந்துருவா. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் தூங்குவோம். காலைல இன்ச்சு போயிருவா. உனக்கு தெரியாதா? ஐயோ லூசு மாமா, கிறுக்கு மெண்டலா நீனு. கேனத்தனமா ஏதோ உளறிட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு ஏதாவது அக்கா கிட்ட போய் உளறி வச்சிட போறான் மாமா. என்னது தினமும் அத்தை இங்கே வந்து தூங்குமா? எனக்கு தெரியாம போச்சே. அதான் தெரிஞ்சுக்கிட்டல, கிளம்பு. மாமா நான் படிக்கணும் மாமா. இரு 10 நிமிஷம் தான், உடனே படிச்சுட்டு போயிடுறேன். அத்தை நீ சொல்லி கொடுத்த. அதான்டா இந்த தீட்டாஸோட வேல்யூஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் சம்ஸை சால்வ் பண்ண முடியும். சரி ஃபர்ஸ்ட் நான் அதை மனப்பாடம் பண்ணிடுறேன். tan theta is equal to sin theta by cos theta. Tan theta is equal to sin theta by cos theta. Tan theta is equal to sin theta by cos theta. Tan theta is equal to. என்ன மாமா? இன்னும் எவ்வளோ நேரம் டே? மணி ஆயிடுச்சு. வா. சின்ன பையன் இருக்கான்ல, அடி வாங்க போறீங்க. சீக்கிரம் டி, காலையில சீக்கிரமா வர எந்திரிக்கணும். கார்த்திகை தேடி போகணும். இப்ப அவனை அமுச்சு விட்டுட்டு வாடி. சீ போ மாமா, நீ ரொம்ப மோசம். நான் வரமாட்டேன். ரோஜா இப்ப மட்டும் நீ 10 நிமிஷத்துல வரல, அப்புறம் நான் மொட்டை மாடியில போய் தூங்கிடுவேன் பாத்துக்கோ. நல்ல ஐடியா மாமா, மொட்டை மாடியிலே போய் படுத்துக்கோ. அப்பதான் நானும் அதையும் ரொம்ப நேரம் படிக்க முடியும். டேய் டால்டா மண்டையா, நேரம் பார்த்து நம்மள வச்சு செய்யறானே. ரோஜா சொல்லுடி. வேலு எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குடா. நீ இந்த தீட்டாஸ் எல்லாம் மட்டும் நைட்டு ஃபுல்லா உட்காந்து மனப்பாடம் பண்ணு. காலையில எந்திரிச்சு நம்ம மற்ற சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓ தலைவலிக்குதாத்த? சரிதா பரவாயில்ல. நான் இப்போ உட்காந்து இந்த தீட்டாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். காலையில எந்திரிச்சு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன், எழுதியும் காட்டுறேன். சரிடா. அத்தை ரொம்ப தேங்க்ஸ் த. பாய் த. பாய்டா. மாமா பாய். ஏதோ அத்தை தலைவலிக்குதுன்னு சொன்னதுனால போறேன். இல்ல விடிய விடிய இங்கதான் உட்கார்ந்து இருந்திருப்பேன். டேய் சொந்தேன்னு வச்சுக்கோ. ஓகே பாய். போற போக்க பார்த்தா இவன் கணக்குல பாஸ் ஆயிருவான் போல, நம்ம கணக்குல ஃபெயில் ஆயிருவான் போலயே. ஓய் என்னடி பல்ல காமிச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டே இருக்க. ஆமா திமிருதான், என்ன பண்ணுவீங்க? அடக்குறேன்டி, மொத்த திமிரையும் அடக்குறேன். அழுதுட்டு இருக்காளே, இவளை எப்படி சமாதானப்படுத்துறது? நிலா 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 இங்க பாருமா. நிலா ப்ளீஸ் நிலா ஒரு நிமிஷம் இங்க பாரு. சரி நான் திட்டினது தப்புதான், சாரி. நிலா இங்க பாரு. நிலா நிலா திரும்ப. நிலா என்ன? சாரிமா, தெரியாம திட்டேன். நீ பண்ணதும் தப்பு தானே. அவங்க ஏற்கனவே அங்க இருந்தா ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்கன்னு சொல்லி தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், பழசெல்லாம் மறக்க வைக்கிறதுக்கு. அதை மறுபடியும் நீ ஞாபகப்படுத்தினா அவங்க இன்னும் அழுதானே செய்வாங்க. அதனாலதான் நிலா கோவத்துல திட்டேன், சாரிமா. அதுக்குன்னு இவ்வளவு கோவமா பேசுவீங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அதான் எனக்கு உடனே அழுக வந்துச்சு. ஐயோ நிலா சாரிமா, நான் தெரியாம உன் மேல கோவப்பட்டுட்டேன். நிலா சாரி நிலா. எப்போதுமே நினைப்பேன் உன்கிட்ட மட்டும் கோவமே படக்கூடாதுன்னு, ஆனா என்ன அறியாமே வந்துடுச்சு. சாரி நிலா. போங்க, பேசுறதெல்லாம் பேசிட்டு என்ன சாரி பூரின்னு போங்க. ஆனாலும் அழுகையிலயும் உனக்கு ரைமிங் கேக்குதுல்ல. சரி சாரி, இங்க திரும்ப என்ன பார்த்து பேசு. வேண்டாம். அதான் சாரி சொல்லிட்டேலடி, அப்புறம் என்ன திரும்ப. எல்லாரும் முன்னாடியே வச்சு திட்டிட்டு இப்ப தனியா ரூம்ல வந்து சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? உங்க தங்கச்சிங்க 2 பேரும் முன்னாடி தானே என்ன திட்டினீங்க. சரி எல்லாரையும் கூட்டிட்டு வரவா? எல்லாரும் முன்னாடி வச்சு சாரி கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறியா? வேண்டாம். எதுக்கு மறுபடியும் நான் அசிங்கப்படுத்துறதுக்கா? உங்க தங்கச்சிங்க 2 பேரும் 4 மூஞ்சின்னு கிண்டல் பண்ணுவாங்க, எனக்கு அது தேவையா?
ஏய் இதுக்கடி மனுஷனை மெண்டலாக்கிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? சாரி கேட்டா ரூம்குள்ள தனியா வச்சு சாரி கேக்குறேன்ற, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சாரி கேட்கவான்னு சொன்னா அதுக்கும் கிண்டல் பண்ணுவாங்கன்ற. இப்போ என்னதான் பண்ணணுங்கிற? ஆமா, இப்ப நீங்க திட்டினதுக்கு நான் எதுக்கு இப்படி உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கேன்? நிலா, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு அக்மார்க் ஆதித்யாவோட ஒய்ஃபாவே மாறிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நான் திட்டினதுக்குலாம் நீ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க. நான் ஒன்றும் அழுவலே, எனக்கு கண்ணு வேர்த்துச்சு. அடி பாவி, தேம்பி தேம்பி அழுதுட்டு நான் ஒன்னும் அழுவலே, கண்ணு வேர்த்துச்சான். கண்ணு என்ன தார தாரையா வேர்த்துச்சா உனக்கு? எதுக்கு இப்ப பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கூட எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நிலா போங்கன்னு சொன்னேன். நிலா போங்க. நிலா, உனக்கு நடிக்க வரல நிலா. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்க? நாங்க திட்டினோனே உனக்கு அழுக வந்துச்சு தெரியுமா? இங்க ஓடி வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தல. இதுதான் நிலா ஒரிஜினல், இதுதான் ஒரிஜினல் நிலா. ஆனா அதெல்லாம் உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட கோவப்படுற மாதிரி, என்கிட்ட பேசாத மாதிரி, என்கிட்ட கடுகடு நடந்துக்கிற மாதிரி ஏன் இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்க? யார் சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் கரெக்டாக தான் இருக்கேன். எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் ஒன்றும் நீங்க திட்டினதுக்குலாம் அழுகணும்னு அவசியம் இல்லை. நான் வேற எதுவும் நினைச்சு அழுதுட்டு இருந்தேன். உன் வார்த்தையும் உன்னோட வாயும் வேணா அதை சொல்லலாம் நிலா. ஆனா உன் மனசுக்குள்ள இருந்து இந்த வார்த்தை வரல, அது எனக்கு நல்லாவே புரியுது. உன் மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு நடிச்சுக்கிட்டு ஏன் நிலா இப்படி ஒரு வாழ்க்கையை, இப்படி ஒரு நரகத்தை நீயும் வாழ்ந்துகிட்டு இருக்க, எனக்கும் கொடுத்துட்டு இருக்க. சீக்கிரமா என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு நிலா. நீ புரிஞ்சுக்கலனாலும் இந்த காலம் உனக்கு புரிய வைக்கும் நிலா. சரி, சீக்கிரமா அழுதுட்டு சாப்பிடவா, பயங்கரமா பசிக்குது. ஆமா, அவர் சொன்ன மாதிரி எதுக்கு அவர் திட்டினோடனே நம்மளுக்கு இவ்வளோ அழுக வந்துச்சு? அவர் திட்டினதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமான ஒரு அழுக. ஏன் அழுக வந்துச்சு? நமக்கு தான் அவரை பிடிக்கல. பிடிக்கலனா நம்ம பேசாம ஒதுங்கி போயிட்டோம். எதுக்காக அவருக்காக நம்ம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்? நிலா, ஒருவேளை உன்னை அறியாமையே உனக்கு ஆதித்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ? வேணாம் நிலா, அவர் கேரக்டரே சரியில்லை. நிலா, அதுக்குள்ள போய் மட்டும் மாட்டிக்காத, அப்புறம் அவ்வளோதான்.